இது பிரியங்கா கேஸுடைய பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோடைய லிங்கை மேல கார்டுல டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். சோ தன்னுடைய பேரண்ட்ஸ பூமி பூஜையில அவமானப்படுத்தின பிரியங்காவை அந்த நொடியில் இருந்து எப்படி கொலை பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் சதீஷுடைய மனசுல ஓட ஆரம்பிச்சது. ஆக்சுவலா அவனுடைய பிளான் ரொம்பவே சிம்பிள் தான். அவனுடைய மனைவியை கொலை பண்ணிட்டு பாக்குறதுக்கு அது ஒரு ராபரி மாதிரி செட் பண்ணணும். திருட வந்த இடத்துல கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குற எல்லாரையுமே நம்ப வைக்கணும். இதுதான் அவனுடைய பிளானா இருந்துச்சு. ஆனா இவனுக்குள்ள இப்படி ஒரு கொடூர எண்ணம் வேரூன்றி வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறது பிரியங்காவிற்கு ஒரு துளி கூட தெரியாத மாதிரி இவன் பார்த்துக்க ஆரம்பிச்சான். சோ இது எதுவுமே தெரியாத பிரியங்கா அடுத்து தனக்கு நடக்க போற விபரீதம் தெரியாம சந்தோஷமா இருந்தாங்க. ஆக்சுவலா அந்த பூமி பூஜையில பிரியங்கா தன்னுடைய பேரண்ட்ஸை திட்டி அனுப்புனது கூட அவனுக்கு தெரியாத மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். பிரியங்கா கூட எப்பவும் போல நார்மலா இருக்கிற மாதிரி காட்டிக்க ஆரம்பிச்சான். சைக்கலாஜிக்கலா பிரியங்காவுடைய மனசுல விளையாட ஆரம்பிச்சான். அப்படி இதுக்கப்புறமா அவன் பண்ண விஷயங்கள் என்னென்ன, போலீஸ் எப்படி இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க, அண்ட் ஃபைனலா இந்த கேஸுடைய கண்ணோட்டத்தையே மாற்றக்கூடிய அந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நாட்டுல என்ன மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கறத எப்படி இந்த கேசஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்றோமோ அதே மாதிரி நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னா வெல்த்தையும் பில்ட் பண்ணணும். உங்களுடைய ஃபியூச்சருக்கு மாசம் ஒரு 2000 ரூபாய் உங்களால எடுத்து வைக்க முடிஞ்சா ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப இருக்கு. ரீசெண்டா HDFC லைஃப் டைனமிக் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு NFO லான்ச் பண்ணிருக்கு. இந்த ஃபண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா மார்க்கெட் சைக்கிளுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும். இப்ப மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி மிட் கேப் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணி வெல்த்தை கிரியேட் பண்ணும். அதுவே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா லார்ஜ் கேப் மற்றும் டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணும். இதனால நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ செக்யூரா இருக்கும். ஆனா இந்த NFO மார்ச் 16 க்ளோஸ் ஆகுது. இன்னுமே 3 நாட்கள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி HDFC லான்ச் பண்ணியிருந்த HDFC டிஸ்கவர் ஃபண்ட் இது வரைக்குமே 23.2% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. கடைசி 5 வருஷத்துல ஆவரேஜா 27.4% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அதே போல HDFC லைஃப் ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்த HDFC லைஃப் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இது வரைக்கும் 25.6% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. பிரீமியம்ல 80C டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், ஆனுவல் பிரீமியம் 2.5 lakhs வரைக்குமே 10D ல மெச்சூரிட்டில டாக்ஸ் ஃப்ரீ கிடைக்கும். ரொம்பவே கம்மியான அமௌண்டான 2000 இருந்தே இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப NAV உடைய பிரைஸ் 10 rupees. இதுல இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்களுடைய பிரீமியம்ல இருந்து 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரும் கிடைக்கும். NRI இருந்தா இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மார்ச் 16 தான் இதோடைய லாஸ்ட் டேட். இன்னுமே 3 நாட்கள் தான் இருக்கு. சோ இதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. அவனுடைய பிளானுடைய முதல் பகுதியா அவன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த பூமி பூஜை நடந்து ஒரு சில நாட்கள் தான் கடந்திருக்கும். அப்படிதான் ஒரு நாள் காலையில பிரியங்கா காலையில நேரமே எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே அவன் ஒரு சர்ப்ரைஸை ரெடி பண்றான். அவங்க எப்பவுமே எந்திரிக்கிற டைமுக்கு முன்னாடியே போய் அவங்களை எழுப்பி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னுடைய கண்ணை கட்டி தான் அங்க கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ரொம்பவே எக்ஸைட்டடான பிரியங்கா ரொம்பவே
சந்தோஷப்படுறாங்க. என்ன சர்ப்ரைஸ், என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு சரி ஓகே கண்ணை கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் பூமி பூஜை பண்ணோம், சீக்கிரமா நமக்கு அப்படின்னு ஒரு வீடும் வரப்போகுது. இப்ப நம்மளுடைய ஹஸ்பண்டோ நம்மளுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்றாரு. இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா தன்னுடைய கணவர் கூட போக ஆரம்பிக்கிறாங்க. சதீஷோ அவங்கள ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் சேர்ல உட்கார வைக்கிறான். இங்க வச்சுதான ப்ரோ இவங்களை கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு கேட்டா இல்ல எஸ்டிஏ. இப்ப சதீஷ் பிரியங்காவுடைய கண்ணுல கட்டி இருந்த அந்த துணிய மெதுவா ஓபன் பண்றான். அப்படி கண்ணை திறந்து பார்த்த பிரியங்காவிற்கு சந்தோஷம் தாங்க முடியல. பிகாஸ் அந்த ரூமுடைய சுவர்ல பிரியங்காவுடைய ஒரு பெரிய போர்ட்ரேட் போட்டோ ஒன்னு தொங்க விடப்பட்டிருந்துச்சு. எஸ், சதீஷ் முன்னாடி நாள் நைட்டே இவங்களுக்கு தெரியாம அந்த போர்ட்ரேட் போட்டோவை வாங்கிட்டு வந்து இவங்க தூங்கும் பொழுது அதை அந்த ரூமுடைய வால்ல ஹேங் பண்ணிருக்கான். இத பார்த்த பிரியங்கா தன்னுடைய கணவர் தன்னை எவ்வளவு லவ் பண்றாரு, எனக்காகவே என்னுடைய போட்டோ பெயிண்டிங்கை ரெடி பண்ணி அதை இவ்வளோ பெருசா மாட்டியிருக்காரு அப்படின்னு அன்னைக்கு சாயந்தரமே தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அம்மா நான் எவ்வளவு லக்கின்னு பாருமா, சதீஷ் என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு. அவரோட பேரண்ட்ஸ் உடைய வீட்டுல இருந்து தனியா வந்ததுக்கு அப்புறமா தான் இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பூமி பூஜை அன்னைக்கு நான் அவருடைய பேரண்ட்ஸ் கிட்ட நடந்துகிட்டது அவருக்கு இன்னும் தெரியாது போல, அவருடைய பேரண்ட்ஸும் அவர்கிட்ட சொல்லல போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அன்னைக்கு நைட்டு சதீஷ் வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்ததுமே அவர்கிட்ட ரொம்பவே அன்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இத கவனிச்ச சதீஷ் பிரியங்கா கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இது ஜஸ்ட் ஆரம்பம் தான், அடுத்த வாரம் உனக்கு இதை விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது ஆகஸ்ட் 10ஆம் தேதி, அதாவது சம்பவம் நடந்த அன்றைய நாள். டைம் அப்ப கரெக்டா காலையில 5:30 இருக்கும். எப்பவும் போல அன்னைக்கு காலையில எந்திரிச்ச சதீஷ் ஜாகிங் போகாம தன்னுடைய மனைவி பிரியங்காவை எழுப்புறான். இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன், அதை பார்த்தா நீ ரொம்பவே சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்றான். போன வாரம் தான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு, அப்ப சொன்ன மாதிரியே இப்ப இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு ரொம்பவே ஆர்வத்தோட சதீஷ் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆல்ரெடி அங்க பிக்ஸ் பண்ணியிருந்த அந்த பெயிண்டிங் முன்னாடி ஒரு சேர் போடப்பட்டிருக்கு. அந்த சேர்ல உட்கார சொன்ன சதீஷ், நான் உனக்கு கொடுக்க போற கிஃப்ட நீ டச் பண்ணும் பொழுது உனக்கே புரியும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட பிரியங்கா, என்ன டைமண்ட் நெக்லஸா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சதீஷோ, இல்ல நீ சீட் பண்ணிடுவ, உன்னுடைய கையை வச்சுட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிரியங்காவோ, அப்படின்னா என்னுடைய கையை கட்டிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதில தான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ரெடியா வச்சிருந்த கயிறால பிரியங்காவுடைய கைகளையும் கால்களையும் நல்லா டைட்டா கட்ட ஆரம்பிக்கிறான். சேர்ல உட்கார வச்சு கையை கட்ட சொன்னா கையை கட்டுறான், ஓகே, காலை எதுக்கு கட்டுறான் அப்படின்னு அப்ப கூட அவங்களுக்கு டவுட் வரல. இப்ப கை மற்றும் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்த பிரியங்கா கிட்ட, ஓகே நான் இப்போ உன்னுடைய கண்ணை கட்ட போறேன் அப்படின்னு ரொம்பவே மெதுவா பிரியங்காவுடைய காது கிட்ட போய் சொல்றான். அவங்களும் சிரிச்சுக்கிட்டே என்ன சர்ப்ரைஸா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்துல அடுத்து தனக்கு நடக்க போற அந்த கொடுமை தெரியாம ஓகே அப்படின்னு தலையாட்டுறாங்க. அப்படி அவங்களுடைய கண்ணை கட்டினதுக்கு அப்புறமா மெதுவா அவன் வச்சிருந்த ரோப்பை எடுத்து பிரியங்காவுடைய கழுத்தை சுத்தி மெல்லமா போட ஆரம்பிக்கிறான். கைகள் சேர்ல கட்டப்பட்டிருக்கிற பிரியங்காவிற்கோ அது என்ன அப்படின்னு சுத்தமா தெரியல. என்ன இது, கண்டிப்பா டைமண்ட் நெக்லஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வார்த்தை அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவங்களுடைய கழுத்தை அந்த கயிறை இறுக்கி பயங்கரமா நெரிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு புரியாத பிரியங்கா தன்னிச்சையா திருப்பி போராட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அடுத்த சில நிமிடங்கள்லயே அவங்களுடைய போராட்டம் அடங்கி போகுது. எஸ், பிரியங்கா இறந்து போறாங்க. ஆனா சதீஷ்க்கு இப்பவுமே ஒரு டவுட் இருந்திருக்கு, ஒருவேளை இவன் மயக்கம் போட்டிருக்காளா இல்ல இறந்துட்டாளா அப்படின்னு சந்தேகப்படுறான். சோ இந்த சந்தேகத்தை தீர்த்துக்க ஒரே வழி, கழுத்தில் இருக்கிற அந்த ரோப்பை எடுத்துட்டு பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து பிரியங்காவுடைய கழுத்தை அறுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அறுத்ததுக்கு அப்புறமா ஓகே கண்டிப்பா இனிமேல் அவ உயிரோட வர முடியாது அப்படின்னு சந்தோஷப்படுறான். இதுதான் சார் நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணி முடிக்கிறான். ஆனா நான் பார்ட் 1 வீடியோல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அதை சொன்ன அப்படின்னா இந்த கேஸ நீங்க பாக்குற கண்ணோட்டமே மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்படி அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணவன போலீஸ் எப்படி அவ்வளோ ஈஸியா அவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. எப்பேற்பட்ட திருடனா இருந்தாலும் எப்பேற்பட்ட கொலைகாரனா இருந்தாலும் அவனுக்கே தெரியாம
தெரியாம சில தடயங்களை விட்டுட்டு போவான் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு உண்மை. அந்த மாதிரி தான் சதீஷும் தன்னுடைய ஒய்ஃபை கொலை பண்றதுக்கு அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு முன்னாடியே அதே மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி அவங்களுடைய மனசுல அதை சைக்கலாஜிக்கலா பதிய வச்சு அகைன் அதே மெத்தடை யூஸ் பண்ணி அவன் நினைச்ச மாதிரியே கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம கொலையை செஞ்சு முடிச்சவன் அவனுக்கே தெரியாம பல விஷயங்களை கோட்டை விட்டுருந்தான். போலீஸ் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். சம்பவம் நடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்னைக்கு காலையில 5:45 மணிக்கு சதீஷ் ஜாகிங் போயிருக்கான். அப்பதான் அவனுடைய வீட்டுக்கு பழைய நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க வந்திருக்காங்க அப்படின்னு பிரியங்கா கிட்ட இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு. அப்ப சதீஷோ ஓகே நீ டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிரு, நான் உடனடியா அங்க வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுதான் அவன் போலீஸ் கிட்ட சொன்னது. ஆனா போலீஸ் இத கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது சரியா 5:55 மணிக்கு பிரியங்கா கிட்ட இருந்து அவனுடைய போனுக்கு கால் வந்திருக்கு. ஆனா உடனே வரேன் அப்படின்னு சொன்னவன் அடுத்து 45 நிமிடங்கள் கழிச்சு தான் வீட்டுக்கு போயிருக்கான். ஈவன் அவன் ரொம்ப தூரமா எல்லாம் இல்ல, வீட்டுக்கு ரொம்பவே பக்கத்துல தான் இருந்திருக்கான். இதுதான் போலீஸ்க்கு வந்த முதல் டவுட். அடுத்ததா சதீஷ் வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது வீடு வெளிப்பக்கமா பூட்டி இருந்துச்சு அப்படின்னும் கதவை தட்டி பார்த்தேன், காலிங் பெல்ல அடிச்சு பார்த்தேன், போனையும் பண்ணி பார்த்தேன், ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. சோ அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பேர் கீயை எடுக்கிறதுக்காக ஆபீஸ்க்கு போய் நான் அதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா போலீஸ் இதையும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஆபீஸ் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்க்கும் பொழுது அப்படி ஆபீஸ்க்கு வந்தவன் ஆபீஸ்க்கு முன்னாடியே கொஞ்ச நேரம் நின்னுட்டு அகைன் அங்கிருந்து வீட்டுக்கு போயிருக்கான். இது பத்தாது அப்படின்னு அவனுடைய ஆபீஸுடைய ஆக்சஸ் கார்டை செக் பண்ணி பார்த்த போலீஸ் அன்னைக்கு அவனுடைய ஆக்சஸ் கார்டு யூஸ் பண்ணப்படவே இல்லை அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் ஆகுது. விச் மீன்ஸ் அவன் ஆபீஸ்க்குள்ள என்டர் ஆகாமலேயே ஆபீஸ்க்குள்ள போய் டெஸ்கில் இருந்து தான் சாவி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். இது போலீஸ்க்கு அவன் மேல இருக்கிற சந்தேகத்தை இன்னுமே உறுதிப்படுத்துச்சு. அப்படி சாவியே எடுக்கல அப்படின்னா எப்படி அவன் வீட்டை ஓபன் பண்ணிருப்பான்? அது மட்டும் இல்ல, போலீஸ்க்கு அன்னைக்கு காலையில சரியா 7:30 மணிக்கு தான் கால் பண்ணிருக்கான். போலீஸ் அங்க போய் பார்க்கும் பொழுது அவன் மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருந்திருக்கான். போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நெய்பர்ஸ் அங்க கூட்டமா கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சதீஷ் சொன்ன மாதிரி வேஸ்ட் பேப்பர்ஸ் வாங்குறதுக்காக ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா அங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மீதி 2 வீடுகள்லயுமே அதே மாதிரி கேட்டிருப்பாங்க இல்லையா? ஆனா போலீஸ் அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அந்த மாதிரி யாருமே வரல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கடைசியா பிரியங்கா தனக்கு போன் பண்ணதா சதீஷ் சொன்ன அந்த டைம்ல அவங்களுடைய போன் ரெக்கார்ட்ஸ், அதாவது அவங்களுடைய லொகேஷனை செக் பண்ணி பார்த்த போலீஸ் பிரியங்கா சரியா 5:55 மணிக்கு போன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அப்படி போன் பண்ணும் பொழுது சதீஷுடைய லொகேஷனும் பிரியங்காவுடைய லொகேஷனும் பக்கத்திலேயே தான் இருந்திருக்கு, ஒரே டவர் ரேஞ்சிலேயே தான் இருந்திருக்கு. அப்படி பார்த்தா வீட்டுக்குள்ளேயே இருக்கிற சதீஷ்க்கு பிரியங்கா எதுக்காக கால் பண்ணணும்? 2 பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு எதுக்காக சொல்லணும்? சோ இது எல்லாமே பிரியங்கா இறந்த அடுத்த நாளே போலீஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, பிரியங்காவுடைய ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல காஸ் ஆஃப் டெத் ஸ்ட்ராங்குலேஷன் அப்படின்னு தான் இருந்திருக்கு. ஆல்சோ சதீஷ் சொன்ன மாதிரி ராபரி பண்ண வந்தவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரியங்காவுடைய உடம்புல கண்டிப்பா ஏதாவது டிஃபென்சிவ் வூண்ட்ஸ் இருந்திருக்கணும். கண்டிப்பா அவங்களை எதிர்த்து கொஞ்சமாவது போராடி இருப்பாங்க. ஆனா பிரியங்காவுடைய உடம்புல அந்த மாதிரி எந்த ஒரு டிஃபென்சிவ் வூண்ட்ஸுமே இல்ல. இது எல்லாத்தையுமே விட சதீஷுடைய வீட்டில இருந்த கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் பணமும் மற்றும் 10 பவுனுக்கு மேல தங்க நகைகளும், ஆல்சோ பிரியங்கா போட்டிருந்த தாலி, செயின், கம்மல் அப்படின்னு எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கு. சோ இது ஒரு திருட்டுக்காக நடந்த ஒரு கொலை அப்படின்னா எதுக்காக ராபர்ஸ் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு போகணும்? ஆல்சோ வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ்டு என்ட்ரிக்கான எந்த ஒரு தடயமுமே இல்ல. சோ போலீஸ்க்கு கிடைச்ச எல்லா தடயங்களும் கடைசியில வந்து பாயிண்ட் பண்ணது ஒருத்தனை தான், அது சதீஷ்குமார தான். இது எல்லாத்தையுமே பிரியங்கா இறந்த அடுத்த 3வது நாளே போலீஸ் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத சதீஷ் பெரிய இவன் மாதிரி போலீஸ்க்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருந்தான். ஆனா போலீஸோ இது எல்லாத்தையுமே அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு சரியான நேரத்துக்காக எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் அவன் அப்படி இழுத்துட்டு வந்து இந்த கேள்விகளால துளைச்சி எடுத்ததும் ஒரு கட்டத்துல தாங்க முடியாத சதீஷ்குமார் பிரேக் ஆகி நடந்த எல்லா உண்மைகளையுமே அவனுடைய வாயாலேயே சொல்ல ஆரம்பிச்சிருக்கான்.
எஸ்டிஏ இப்ப வரைக்குமே இந்த கதையை கேட்டதுல இது எல்லாத்துக்குமே காரணம் பிரியங்கா தான். சதீஷுடைய அப்பா அம்மா இதுல ரொம்பவே அப்பாவியா இருந்திருக்காங்க. பிரியங்கா மட்டும் சதீஷுடைய பேரண்ட்ஸ், அதாவது தன்னுடைய மாமனார் மாமியார தன்னோட அப்பா அம்மா மாதிரி நினைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மனுஷங்களா மதிச்சிருந்தாவே இது எல்லாமே நடந்திருக்காது. சதீஷும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க மாட்டான் அப்படின்னு தோணுது இல்லையா? ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயம் இந்த கேஸ் மேல உங்களுக்கு இருக்கிற இந்த கண்ணோட்டத்தையே அப்படியே தலைகீழா மாத்திரும். ஒரு காயினுக்கு எப்படி 2 சைடு இருக்கோ அதே போல எல்லா விஷயங்களுக்குமே 2 பக்கம் இருக்கும். அதன்படி நம்ம இவ்வளவு நேரமா கேட்டது எல்லாமே சதீஷுடைய பக்கம் தான், சதீஷுடைய வேர்ஷன் தான். ஆனா உண்மையிலேயே பிரியங்கா எதனால அவங்களுடைய மாமனார் மாமியார் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு, பிரியங்கா இப்ப உயிரோட இல்ல அப்படின்னாலும் அவங்களுடைய அப்பா அம்மா இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்யாணமான கொஞ்ச நாள்ல இருந்தே பிரியங்காவிற்கு சதீஷுடைய பேரண்ட்ஸ் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிரியங்கா என்ன செஞ்சாலுமே குறை சொல்றது, சின்னதா ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட அதுக்கு பயங்கரமா திட்டுறது அப்படின்னு, மாமியார் கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அத அச்சு மாறாம பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய முறை இதை சொல்லி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட பிரியங்கா பயங்கரமா அழுதுருக்காங்க. ஏன் தன்னுடைய கணவர் சதீஷ் கிட்டயுமே இதை சொல்லியிருக்காங்க. ஆனா அவனும் இதை எதை பத்தியுமே பேசாம தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் எல்லாத்தையுமே கண்டுக்காம இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல, கல்யாணமாகி 3 வருஷங்கள் ஆகியுமே பிரியங்காவிற்கு குழந்தை இல்லை அப்படிங்கறதால அதையே காரணமா காட்டி தினமுமே டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதனாலதான் பிரியங்கா சதீஷுடைய பேரண்ட்ஸை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தனி குடுத்தனம் போலாம் அப்படின்னும் பூமி பூஜை அன்னைக்கு அவங்கள வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காங்க. எங்க அப்படி வந்தவங்க இங்க வீட்லயே இருந்துருவாங்களோ அப்படின்னு பயந்துருக்காங்க. அதுக்கப்புறமா பிரியங்கா நினைச்ச மாதிரியே தன்னுடைய லைஃப் நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட அவங்க சாக போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப சொல்லுங்க, பிரியங்காவுடைய இறப்பிற்கு யார் காரணம்? அவங்களுடைய கணவர் சதீஷா, இல்ல அவனுடைய பேரண்ட்ஸா, இல்ல 2 பேருமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. 2017 சதீஷ்க்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கொடுக்குது கர்நாடகா ஹைகோர்ட். இந்த கேஸில் இருந்து எப்பவுமே ஒரு சைடு ஆஃப் த ஸ்டோரி மட்டுமே கேட்டுட்டு முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும், அதே போல என்னதான் பிளான் பண்ணி ஒரு குற்றத்தை செஞ்சாலும் கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டியே தீருவோம் அப்படிங்கிறது உறுதியாகுது இல்லையா? பிடிக்கல அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். எத்தனையோ கேஸ்ல நம்மளும் இதை சொல்லியாச்சு. ஆனா எப்படிதான் கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றானுங்க அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே எனக்கு புரிய மாட்டேங்குது. வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல நான் சொன்ன HDFC லைஃப் டைனமிக் அட்வான்டேஜ் ஃபண்டுடைய லாஸ்ட் டேட் மார்ச் 16 தான். டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி இந்த NFO பத்தி மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. சோ மை டியர் SDI HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்த மைண்ட் செட்ல இவனுக்கு கொலை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவானுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன டாபிக் வேணும், என்ன கேஸ் வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.